ப்ளஸ் டூ படிச்சுட்டு என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? எந்த ஃபீல்ட்லையும் சக்ஸஸாக முடியலையா? அது கிடைச்சாலும் தொடர்ந்து ஜெயிக்க முடியலையா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யாதும் ஒரே யாவரும் கேளு. இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஐடிசிசி குமரேசன் தர்மசேனன், கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், ட்ரெயினர், பிஸ்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் அண்ட் ஆண்டர்பிரனர். இன்னைக்கு அம்மா அப்பா அவங்களோட அரவணைப்பு அல்லது ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்ற கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து அன்கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வர ஆரம்பிச்சதோட பிரச்சனை தான். சிலர் வீட்டில் செல்ஃபாக செயல்பட குழந்தைகளை, யங்ஸ்டரை சின்னதுலேருந்தே தயார்படுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லை. அதனால் அவங்களுக்கு நிறைய நேரத்தில், குறிப்பாக ப்ளஸ் டூ முடித்ததோட ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதா, பிஸ்னஸ் பண்ணுறதா, எந்த விஷயத்த செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் ஜெயிக்கவே முடியறதில்ல. அந்த சக்ஸஸ் கிடைச்சாலும் நிலைக்கிறது இல்லைன்னு எல்லா விஷயத்துக்கும் ஒரே போராட்டம் தான். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயம்: மென்டார் ஆர் குரு, ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறது. 2வது விஷயம், அதை ஒரு கொட்டேஷனில் சொல்லலாம், சிஷ்யன் தயாரானா குரு தோன்றுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு குரு தயாரானாலும் சிஷ்யன் தயாராகிறது இல்லை. அதனால் முதல்ல நம்ம தயாராகணும். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வளர்த்துக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய திறன்கள், அதை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். குரு எப்படி தோன்றுவார், அவரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் திறமையை வளர்த்துக்க ஃபஸ்ட்டு ஸ்கில், தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை கையாள்வதற்கான திறமையை வளர்த்துக்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அடுத்தடுத்து மற்ற ஸ்கில்லை இதன் மூலயமா ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஷெடியூலிங் பற்றிய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோவை பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையை வாழுங்க. அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.